பேர் சண்முகப்பிரியா, தோட்டக்கலைத்துறையில உதவி தோட்டக்கலை அலுவலராக இருக்கேன். பிஎம் கிசான் மோடி பணம் வரலன்ட்டு ஆஃபீஸ்க்கு வரீங்கல்ல, ஏன் வரலங்கிறது ரீசன் தெரிஞ்சுக்காங்க. ஃபஸ்ட்டு 2019க்கு முன்னாடி இருந்தே உங்கள் பேரில் பத்திரமோ சிட்டாவோ இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பணம் வரும். நிலம் வந்து உங்கள் பேரில் இருக்கும். அதாவது முண்டை வந்து ஹஸ்பண்ட் பேரில் இருந்திருக்கும், ஒய்ஃப் வாங்கியிருப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் இவர் பேரில், அதாவது ஒய்ஃப் எத்தனை இன்ஸ்டால்மெண்ட் வாங்கியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டெல்லாம் நீங்கள் பே பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஹஸ்பண்ட் பேரில் மறுபடியும் வாங்க முடியும். அந்த மாதிரி பே பண்ணுறதுக்கு யாரும் முன் வர்றதில்லை. ஆனால் எனக்கு பணம் வரலன்னு மட்டும் வரீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் சீட்டா இணைக்கணும். அது இணைக்காமல் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு பணம் வராது. அடிக்கடி பேங்க்குக்கோ இல்லை நீங்கள் எந்த அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அந்த இடத்துக்கு போயிட்டு கைரேகை வச்சு பதிவு பண்ணுங்கள். அது பண்ணிங்கன்னா தான் வருஷத்துக்கு ஒரு டைம் ஆச்சு பண்ணணும். ஏன்னா நம்ம அப்போ தான் இருக்கும் அப்படிங்கிறது ஆன்லைனில் தெரியும். அந்த மாதிரி பதிவு பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். இல்லைன்னா ஆஃபீஸ்க்கு வந்தீங்கனாலும் நாங்களுமே பண்ணிடுறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆதார் சிட்டா இணைக்கணும். அது இணைச்சிங்கன்னா ஒரு 21 நம்பர் மெசேஜ் வந்து உங்களுக்கு வரும். ஆதார் சிட்டா இணைச்சிட்டிங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் போய் பேங்க்கில் லோன் வாங்குறீங்கனாலும் அந்த 21 நம்பர் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு லோனே தருவாங்க. அது பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு லோன் வராது. அது பண்ணாமல் இருந்த ஆதார் சிட்டா எனக்கு நிலம் இருக்குது, நான் இன்னும் அந்த மாதிரி இது வரைக்கும் பண்ணல அப்படின்னா ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு வந்து கொடுங்க, நாங்களே பண்ணிடுறோம். இல்லை பக்கத்தில் இருக்க கணினி மையம் இங்கே சரண்யா சபரி அவங்களாம் வச்சுருக்காங்கல்ல, அவங்க கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கனாலும் அவங்களும் பண்ணிடுவாங்க. இதை கண்டிப்பாக பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா தான் பேங்க்கில் லோன் மட்டும் இல்லை, மற்ற எந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் நீங்கள் என்ன வாங்குறதாலும் அந்த 21 நம்பர் வந்து கண்டிப்பாக வேணும். அது இல்லைன்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் எங்கள் துறையில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா தக்காளி நாற்று தரங்க. தக்காளி வந்து நீங்கள் ஆல்ரெடி நெட்டுட்டீங்க, நாங்கள் அதுக்கு குச்சி கட்டி வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கும் மானியம் இருக்குது. அதுக்கு சிட்டா அடங்கல் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ் எடுத்துன்னு கொடுத்து நீங்கள் குச்சி கட்டியிருக்க ஃபோட்டோ நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் ஃபீல்டை வந்து நான் பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பேன். அந்த ஃபோட்டோவோட வச்சு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நிலம் தக்காளி நட்டுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் மானியம் தருவோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மாஞ்செடி இருக்குது, கொய்யாச்செடி. தக்காளி நெட்டுருக்கிறோம். தக்காளி நிறத்துக்கு நாற்று தனியாக தரங்கன்னா சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி நெட்டுட்டீங்க, உங்களுக்கு குச்சி கட்டியிருக்கீங்கன்னா குச்சி கட்டி இருக்கிறதுக்கு தனியாக மானியம் இருக்குது. நீங்கள் எவ்வளோ அடங்கல் வாங்கிட்டு வந்து தரீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் தேவையான அதை நான் ஓப்பனாக பேசிடுறேன். இந்த அடங்கல்ன்றது வந்து அது அவங்க அக்ரி டிபார்ட்மெண்ட்லேருந்து நாற்று கொடுக்குறது கணக்கு. நமக்கு ரெவன்யூவில் வந்து நீங்கள் அடங்கல் கேட்குறீங்க, மஞ்சள் கேட்பீங்க. ஆனால் நிலத்துல மஞ்சள் இருந்தால் மட்டும்தான் மஞ்சள் போட்டு கொடுப்பாங்க. இதெல்லாம் மானியம் வர்றது. இப்போ நம்ம சொசைட்டி லோன் வர பார்த்தீங்களா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எப்படி நம்ம வாங்கிட்டு போகிறோங்க, எப்படியுமே வாங்கிட்டு போகிறோம். பண்ணிச்சுருங்க ஐயா, எப்படி மஞ்சள் வாங்கிட்டு போகிறான்னு எல்லாருக்குமே தெரியும். நிஜமானமே ஒரு 50% தான் மஞ்சள் இருக்கும். ஆனாலும் நாம் சரி விவசாயிகள் பாதிக்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் கொடுக்குறாங்க. ஆனால் அரசாங்கப்படி இந்த புதிய அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, என்ன நிலத்தில் இருக்குதோ அது மட்டும் தான் கொடுன்னு சொல்கிறாங்க. நம்ம கொடுக்குறது எதுக்குன்னு கொடுக்குறோங்கன்னா மக்கள்கிட்ட பிரச்சனை வரக்கூடாது. இப்போ 4 பேர் ஏதோ ஒன்று சொல்லி வாங்கி போயிடுவாங்க. இன்னும் 4 பேர் என்ன பண்ணுவாங்க, முடிச்சு கொடுப்பான அடங்கல் கொடுக்கலாம், அவருக்கு மட்டும் மஞ்சள் போட்டு கொடுத்தாங்க. நம்ம ஆளுங்க வந்து எனக்கு வந்து அவனுக்கு கொடுத்தான்னு சந்தோஷப்பட மாட்டாங்க. ஏன் நீ அவனுக்கு கொடுத்த? இப்போ மேடம் சொன்னாங்களே, இந்த தக்காளி பார்த்தீங்கன்னா இப்போ 2 நாளைக்கு இப்போ நான் ஃபீல்டெல்லாம் போய் பார்த்தேன். அவர் எத்தனை மேடம் 2.5 ஏக்கராவா? 2.5 ஏக்கராவுக்கு இருக்கணும். ஆனால் அவர் போட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா 1.5 ஏக்கரா தாங்க தக்காளி. 300 ஏக்கரை அப்படி சேர்த்து பண்ண முடியும்? அதாவது அதிகாரிங்க களத்தில் வந்து ஆய்வு பண்ண வரைக்கும் பிரச்சனை இல்லை, வராத வரைக்கும் முன்சிப்புக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் வந்துட்டு 4 ஃபீல்டு கண்டுபிடிச்சி யாருக்கு பிரச்சனை? அடகு போட்டு கொடுக்குறது எங்களுக்கு தான் பிரச்சனை. அதுதான் சொல்கிறாங்க. சொல்லுங்க சார், அது வந்து நீங்கள் தான் கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் தான் கரெக்டாக தான்ப்பா. என்னன்னா வாழை மரம் போகிறன்ட்டு மஞ்சள் காசு வாங்குறது இல்லை என்னன்னு கேட்குறேன். ஒரு சொல்லுங்க சார், தம்பி இல்லை நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இல்லாத ஒரு விஷயம் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது தான் செஞ்சு கொடுக்குறோம் ஒழியா யாரும் பாதிக்கணும் யாருக்கும் செஞ்சு கொடுக்குறோம். அதை குச்சி கட்டி இருக்கிறதுக்கு சிட்டா அடங்கல் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ் ஒரு ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும். நீங்கள் எவ்வளோ நெட்டிருக்கீங்களோ அதை போய் சார்ட்டு அடங்கல் வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாஞ்செடி கொய்யா செடி உங்களுக்கு என்ன செடி வேணுமோ சார் முன்னாடி அடங்கல் தருவாரான்னு தெரியல, நீங்கள் எங்ககிட்ட வாங்கிட்டு வந்து நெட்டுட்டு அதுக்கப்புறம் கூட அடங்கல் வாங்கிட்டு வந்து கொடுங்க. மாஞ்செடி கொய்யா செடி பப்பாளிக்கெல்லாம். சரிங்க சார். ஆனால் இன்னொன்று இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மல்லாபுரத்தில் மயில் வந்து மல்லாபுரத்துல எல்லா தேசிய பறவை அது மொத்தம் தேசிய பறவை அதேப்பா மயிலே கூட விட்டுறியப்பா. போனவாய்க்கு இப்ப கேளுங்கப்பா, போனவாய் தான் ஏகப்பட்ட விமர்சனப்பா. மயிலும் தான் பிரச்சனை, ஒரு காட்டு பண்ணி தான் பிரச்சனை. அதுக்கு வனத்துறைக்கு வந்து நீங்க புகார் கொடுக்குறீங்களா? இப்படிதான் வருது.
அது ஒரு வனத்துறைக்கு வந்து இந்த மாதிரி கொள்ளைக்கு அந்த பக்கம் விவசாயம் பண்ண முடியல. இல்ல அது வனத்துறையில இருந்து வந்துங்கறாங்களா? எங்க இல்லைண்ணா அது இருக்கட்டா. விவசாயிகள் பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா காட்டு விலங்குலாம் வரதெல்லாம்